எங்கே செலவு இன்னும் செல்வம் வெளியே வரணும். போதை இல்லாத நாடாக ஆகணும். போதை இல்லாத நாடு. குடும்ப அரசியல் விட்டு வெளியே வாங்க முதல்ல. அப்பதான் நாடு உருப்படும். ரைட்டு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமுறை ஆட்சி கொடுத்தாங்கன்னா நாட்டை காப்பாற்றுறது. என்னதான் நடக்குது நம்ம நாட்டுல? தாத்தா இருப்பாரா, அப்பா வருவாரா, பிள்ளை கொடுப்பாரா? தண்ணி இல்ல தமிழ்நாட்டுல ஏன் தண்ணி இல்ல? இருக்கிற ஏரி ஃபுல்லா மண்ணு போட்டு நேர்த்தி அது பில்டிங்கா கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்து அந்த பில்டிங் கட்டி அது பில்டிங் இடிஞ்சு விழுது. அந்த தண்ணி எங்க போய் தேங்கி நிற்கும்? அந்த தண்ணி இல்லாதனால தமிழ்நாட்டுக்கு தண்ணிக்கு பஞ்சம். அப்புறம் இங்க நம்ம நல்லா பண்ணியிருந்தா கிராமப்புறம்லாம் தண்ணி ஏரியா வச்சிருந்தா நம்ம தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது. நம்ம இங்க எல்லாம் அறகுறையா பண்ணி வச்சுட்டு அடுத்தவன் தண்ணி கொடுக்கல அடுத்தவன் தண்ணி கொடுக்கலாம்னு கத்திட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. நம்ம இடத்துல நம்ம சேவிப்போம். நம்ம தண்ணி எப்படி நிக்கணுமோ அந்த இடத்துலனா பில்டிங் ஒழிச்சு அந்த ஏரியா மீண்டும் நம்ம வர வைக்கணும். அப்பதான் நம்ம தமிழ்நாட்டுல தண்ணி பஞ்சம் மாறும். சரி சரி. 10 வருஷமா ஒரு கரப்ஷன் இல்ல சொல்ற மாதிரி, ஒரு ஜாதி கலவரம் இல்ல. இதுக்கு மேல நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும்? தமிழ்நாட்டிலே கேரளா ஆந்திரா இந்த இடத்துல தான் முஸ்லீம் இந்து தமிழ் கிறிஸ்டின் சொல்லிட்டு இருந்தது. நம்ம மோதி இருக்க குஜராத் அங்க எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த முஸ்லீம்ஸ் மக்களும் கிறிஸ்தவரும் மட்டும்தான் வெளியே இறங்கி ஓட்டு கேட்கறாங்க மோதிக்காக. அது நம்ம பார்த்து அதுவும் நம்ம உணர்ச்சி வரணும். புரியுதுங்களா? பாரத் மாதா கி ஜெய். ஓகே சார். பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியாமலே அவங்க ஓட்டு கேட்டு நடக்கிறாங்க. என்னத்த சொல்றது? எங்க இருக்கு நம்ம நாடு? ஒரே தலைவர் சிங்கம் மாதிரி 10 வருஷமா இருந்து நாட்டை காப்பாத்திட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா இந்த முறையும் அவர் தான் வருவாரு. 3வது முறை அவர் தான் வருவாரு. நம்ம ஆப்போசிட் கட்சிக்காரங்க கிட்ட கேட்டா உங்க பிரதமர் யாரு வர போறான்னு தான் அவங்களுக்கே தெரியல. பொதுவா லைவா போட்டோம்னா எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வெளியே போறாங்க, திருப்பி வர்றாங்க போறாங்க. அதுல யாரு முதல்ல பிஎம் ஆகும் சொன்னா யாருக்குமே தெரியல, சொல்ல முடியல. எங்க ஆளு வரும் எங்க ஆளு வரும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். தவிர ஒரு ஆளை சொல்றதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. ஏதோ இருந்தால் நல்ல கருத்து பண்ண நல்லதுதான் சார். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.